என் தங்கப்பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இன்று என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ கேட்காமல் சென்று விடாதே. ஏனென்றால் 2 ஆண்களும் 2 பெண்களும் ஒன்று கூடி குசுகுசுவென்று உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் உன் வீட்டில் இப்படி ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்றும் இவர்கள் யோசித்துவிட்டு ஒன்றாக நின்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நான் தெரிந்து கொண்டதனால் இதை உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்னதான் நடக்கும் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரத்தில் உனக்காக ஒன்றை நடத்திவிட நான் வந்திருக்கும் இந்த நேரத்தை நீ ஒரு காலமும் தொலைத்துவிடக்கூடாது. காரணமில்லாமல் அம்மா எதையும் சொல்வதில்லை. அம்மா மறைந்திருந்து ஒட்டு கேட்டுதான் வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த பின்னால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமானால் நிச்சயமாக இதை உன்னிடம் நான் சொல்லாமல் இருக்க முடியாதல்லவா? என்ன நடந்து விட்டது என் பிள்ளைக்கு? எப்படிப்பட்ட விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது? சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாமும் என்ன நினைக்கிறார்கள்? இது எல்லாமும் எதற்காக உன்னை சுற்றியே நடந்து கொண்டிருக்கிறது? உன் வாழ்க்கையில் எதை நடத்த இவர்கள் எண்ணி விட்டார்கள் என்பதனை எல்லாமும் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் உனக்கு என்னவென்று நான் புரிய வைக்க வேண்டும். நீ உன் வேலையுண்டு என்று இருந்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் நடத்தக்கூடிய இந்த செயலை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களின் மீது உண்மையான அன்புவை நிச்சயமாக உன்னுடைய மனதும் லேசாகிவிடும். இவர்களின் மீது நீ வைக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும். யார் உண்மையானவர்கள் பொய்யானவர்கள் என்பது தெரியாமல் தானே தாயே நானும் விழிபிதுங்குகிறேன் என்று நீ யோசிக்கிற. ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த 4 பேரும் காரணமே இல்லாமல் உன்னை நேசிப்பவர்களாக கூட இருக்கலாம். அதனால் நீ என் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நீயாக ஒரு முடிவெடுத்து சென்று விடாதே. என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்கள் கலங்கும் பொழுது கடவுளை நீ நம்பினால் நிம்மதி மட்டும்தான் கிடைக்கும். உறவுகளை நீ நம்பினால் சிரிப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். சுற்றி இருக்கின்ற நட்புகளை நீ நம்பினால் ஆறுதல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உன் நம்பிக்கையை நீ நம்பினால் மட்டும்தான் ஒரு வழி பிறக்கும் என்பதனை மறக்காதே. உன் கண்ணீர் கடலுக்கு நிச்சயமாக விடை என்பது உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய தைரியமும் தான். எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னுடைய துணிச்சலும் தைரியமும் உனக்கான ஒன்றை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு தேவைகளை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் எதையாவது எண்ணி இனி கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு. நம்பிக்கையோடு நான் சொல்ல நினைக்கும் இந்த காரியங்கள் எல்லாமும் இனி உனக்கே என்று நல்லதை கொடுக்க வேண்டும். மனதை உறுதியாக வைத்து கொண்டால் எந்த ஒரு புயலாலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. மனம் காயப்படும் பொழுதெல்லாமும் அமைதியை உனக்கு நண்பனாக மாற்று. உடலில் ஏற்பட்ட காயம் ஒரு நாள் மறைந்துவிடும். ஆனால் மனதில் பதிந்த வலியை, உன் மனதில் பதிந்து கிடக்கும் வலியை ஒருபோதும் மறக்க முடியாது. அதை மறக்க வேண்டும் என்றால் மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான அமைதி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களையும்
சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நாம் உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்களை இனிமேலும் என் பிள்ளை புரிந்து கொள்ளாமல் செல்லாதே. ஏதாவது ஒன்று உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதொரு மாற்றத்தை நீ அடைய வேண்டிய காலம் இது. நல்லதொரு திருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடாது என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமும் மாறும். ஆனால் இதற்கிடையில் இவர்கள் வேறு என்ன செய்ய துடிக்கிறார்களோ என்று நீ வேறு பதைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நமக்கு ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நடக்கும் எல்லாவற்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக உணர்ந்துவிட வேண்டும். உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த காலநிலைகளை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லிவிட்டது என்று சொல்லி எந்த ஒரு காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். நமக்கான நேரம் இது எனும் பொழுது அது தானாகவே நடக்கும். அதுவரையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் இருந்து கொண்டிரு. உன்னுடைய முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நாம் எதையுமே செய்துவிடும் முயற்சியில் இருக்கும் பொழுது ஏதேனும் இடைஞ்சல்கள் நமக்கு வரும் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய மனதில் தேவையில்லாத வன்மத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கிவிடும். நமக்கு ஒருவர் நல்லதை செய்தால் கூட அந்த நேரம் நமக்கு அது கெடுதலாகத்தான் தோன்றும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மேலும் மேலும் மனக்கலக்கத்தை தான் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. பல உண்மைகளோடு நீ வாழ பழகி கொண்டால் இனி என்ன நடந்தாலும் நிச்சயமாக உனக்குள் பல நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் என்பதனை மறக்காதே. சரி, எங்கே இந்த 4 பேரையும் நான் கண்டேன் என்று தானே கேட்கிறாய்? ஒரு கோவிலின் முன்னால், அதாவது உன் குலதெய்வத்தின் சன்னதியின் முன்னால் தான் இவர்களை கண்டேன். இவர்கள் அங்கு நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். உன் பெயர் அங்கு அடிபட்டு கொண்டிருந்ததனால் உன் பெயரை மீண்டும் மீண்டும் 4 பேரும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்ததனால் உன் தாயானவள் ஓடோடிச் சென்று அவர்கள் யாரென்று பார்க்க நினைத்தேன். அப்பொழுதுதான் அதில் நின்று கொண்டிருந்த 4 பேரும் உன்னை பற்றி பேசினது மட்டுமல்லாமல் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் பேசினார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்றுதான் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கும் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிவிடும் இந்த நேரத்தில் உனக்காக நான் கொடுக்கும் இந்த காரியங்களை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நான் உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ தொலைக்காமல் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களுக்குள் நீ நின்று உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனையோ நிலைகள் கடந்து வரும் பொழுதும் உனக்கு கிடைக்கும் உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைக்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாலும் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. அம்மா சொன்னது போல இந்த 4 பேரும் யார் என்று தெரிந்தால் இப்பொழுதே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்துதான் விடுவாய். இவர்கள் நமக்கு உதவி செய்ய போகிறார்களா? இவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார்களா?
நாம் என்ன தவம் செய்தோம், நாம் என்ன புண்ணியம் செய்தோம் என்று நீ நினைத்து பார்க்கும் அளவிற்கு இவர்கள் உன்னை பற்றி பேசி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. யாரென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளை மிகவும் ஆவலோடு இருக்கும் இந்த நேரம் இவர்களை பற்றி உனக்கு நான் சொல்லத்தான் வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல். மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் திருவோணம் நட்சத்திரம், பெருமாளுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம் கூடி வருகின்ற நேரம். அப்படியானால் முதலாவது உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டி பேசுவது பெருமாள் அல்லவா? இரண்டாவது சந்திர பகவான், அதாவது திருவோணம் நட்சத்திரமும் அந்த நாளில் பஞ்சமி திதியும் கூடி வருகின்றது. உன் தாயானவள் எனக்குகந்த பஞ்சமி திதியும் கூடி வருகின்ற அந்த நேரத்தில் நாம் சந்திர பகவானை நினைத்து விட்டோமானால் அந்த நாளில் அவரினுடைய அருள் என்பது முழுமையாக உனக்கு கிடைக்கும். ஆக திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளையும் சந்திர பகவானும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உனக்கு சரியானபடி நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் உனக்காக எந்த நிலையும் இனி உருவாகும் என்பதனை புரிந்து கொண்டு, எந்த சூழ்நிலையும் இனி உன் வசமாகும் என்பதனை உணர்ந்து கொண்டு இவர்கள் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட முடிவெடுத்து விட்டார்கள். சரி, இவர்களோடு சேர்ந்து பேசுகின்ற அந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? முதலாவதாக வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தை தேடி வருபவள் லக்ஷ்மி தாயானவள். லக்ஷ்மி தாயானவள் உனக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீ அலைபாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இதில் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியாக நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே உன்னை அறியாமல் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான ஒரு நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிலுமே நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக எல்லாவற்றையும் நீ சரி செய்ய முடிவெடுத்து விடும் பொழுது இந்த நாளில் இவர்களும் கைகோர்த்து நின்று உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தயாராகி விட்டார்கள். என் பிள்ளை, இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அம்மா, நீ சொல்கின்ற கதையை பார்த்தால் 3 பேரைத்தானே சொல்லி இருக்கிறாய். பெருமாளையும் சந்திர பகவானையும் நீ லக்ஷ்மி தாயானவளையும் பற்றித்தானே சொல்லி இருக்கிறாய். 4ஆவதாக இன்னொரு பெண் இருக்கிறாள் அல்லவா, அவள் யாரென்று தானே கேட்கிறாய். என் குழந்தையே, அந்த 4ஆவது ஆள் உன் தாய் நான் அல்லவா? அம்மாதானே உடனிருந்து பேசிக்கொண்டிருந்தேன். நான் உன்னிடம் ஒட்டு கேட்டேன் என்று சொன்னால்தான் யாரோ எவரோ என்று ஓடோடி பதறியடித்து என் வார்த்தைகளை கேட்பாய். நான் பேசினேன் என்று சொன்னால் நீ நம்புவாயா? அம்மா ஏதோ நம்மை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்றல்லவா நீ நினைத்து விடுவாய். அதனால்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் என்னவென்று ஏதுவென்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு நான் உணர்த்திவிட வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி முழுக்க முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த காலம், இந்த மாற்றம், இந்த தருணம் என்று ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது போல எல்லாமும் உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்து நடந்து கொள். அது போதும். உன்னை நான் தெளிவான மனநிலையோடு நான் எப்பொழுதும்
அன்போடு அரவணைக்க காத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். சரியான புரிதலோடு உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு என்ன புரிகிறது? நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லோரை பற்றியும் உனக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்படியானால் நாளை உன்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு தெய்வத்தினுடைய அன்பை முறையாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாளை உன் வீட்டில் நீ விளக்கேற்று. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீ நாளை உன் வீட்டில் நிச்சயமாக பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். தீட்டு நேரம் அம்மா என்னால் செல்ல முடியவில்லை, என்னுடைய மனது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று மட்டும் நீ சொல்வாயானால் அதை நீ செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஒருவரின் உணர்வுகளோடு நாம் விளையாட முடியாது. நீ இதை செய்துவிட்ட பிறகு மனதால் நீ எப்பொழுதும் நாம் செய்துவிட்டோமே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். அதனால் இதையெல்லாமும் இப்படியே விட்டுவிட்டு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிக் கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு இருக்க நீ என்னவென்று கற்றுக்கொண்டால் அது போதும். நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். நல்ல மாற்றத்தை உனக்கு நான் எப்பொழுதும் நன்மதிப்போடு கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். எதிலுமே உனக்குள் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. ஒவ்வொன்றாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இதுவரையிலும் அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்றால் இனி வரும் நாட்களும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை மறக்காதே. இனி வரும் நேரங்களும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறுக்காதே. வாழும் காலம் நன்மையோடு வாழ வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்குள் இருந்து நான் மதிப்பை தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதையுமே நாம் தேடி வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உன் முன்னால் நின்று நான் உன்னை வாழ வைக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்குள்ளேயே நின்று உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். அப்படியானால் இதை என்றென்றும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. சரியான ஒன்றிற்காக இந்த வாழ்க்கை உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காது. பல உண்மையான விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம், நம்பிக்கையோடு என் பிள்ளை வாழ்ந்து காட்டும் நேரம் இதுதான். இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? என்னதான் சந்தர்ப்பங்களை நீ சந்தித்திருந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்களை நீ என்னவென்று பார்த்திருந்தாலும், இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் உனக்கான நன்மைகளை நீ தேடி பெறுவாய் என்பதனை மறக்காது. உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் மறக்காது. எதையுமே உன்னால் நிச்சயமாக கடந்துவிட முடியும். எதையுமே உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு விட முடியும் என்பதனை உணர்ந்து கொள். நல்லது நடக்க நாளைய தினம் உன் வீட்டிற்கு வருகின்ற தெய்வங்களை வரவேற்க நீ தயாராகு. வாசல் தெளித்து கோலமிட்டு மஞ்சளும் குங்குமமும் கோலத்தின் நடுவே வைத்து வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை ஒரு ஓரமாக நீ தெளித்து விட்டால் போதும். நிச்சயமாக உன் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை உன்னால் உணர்ந்து விட முடியும். இந்த வராகி நானும் உன் வீட்டில் நிற்பதை, உன் தீபத்தில் காட்சி கொடுப்பதை,
நிச்சயமாக உன்னால் காண முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.